விவசாயம் தான் எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. விவசாயம் பண்ணுறதுக்கே யோசிக்கிறதெல்லாம் ஆடு மாடெல்லாம் சாகிற அளவுக்கு தண்ணி கிடைக்கல. காவேரியில் தண்ணி வராதுதான் மெயின் காரணம். கோர்ட்டு சொல்லி கர்நாடகா மதிக்கல, போராடியாக மதிக்க போகிறாங்க. ஆற்றுல தண்ணி வந்தால் வேலை வேலை இல்லை. அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றது? 100 வருஷம் போக முடியலைன்னா வேறு எங்கேயாச்சும் வெளியூர் காலி பண்ணிட்டு போகிறது. கேரளா, திருப்பூர் இந்த மாதிரி வேற வேற வேலை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து விவசாயி சுத்தம் மதிக்கலன்னு அர்த்தம். தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க அதிர்ச்சி சாவு 400 பேர். உயிரோட நடக்கிறவங்க நடமாடும் பிணங்களா இருக்கும். ஏறக்குறைய விவசாயிகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஆவணப்படம் பேசுகிறது. இந்த ஆவணப்படம் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பார்க்க வச்சுச்சு. நம்ம டப்பிங்கெல்லாம் பேசி வராத ஒரு டெப்த்து, ராவாக ஒரு அம்மா பேசுகிற வார்த்தைகளை முழுமையாக முடிவடையாத ஒரு சொல்ல நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய கண்ணீர் வர வைக்கிறதுங்கிறது அற்புதம். அங்கு நடந்த நிகழ்வுகள் இந்த குறும்படம் தான் அப்படியே உண்மை, 100க்கு 100 உண்மை. சிறு பிசிறு கூட மாற்றம் இல்லாமல் அதை தயாரித்திருக்கு. ஆருமில்ல நீருமில்ல அண்டி நிக்க யாருமில்ல, ஆருமில்ல நீருமில்ல அண்டி நிக்க யாருமில்ல. டெல்லி போன சாருக்கெல்லாம் நின்னு கேட்க நேரமில்ல, நின்னு கேட்க நேரமில்ல. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. ஸோ இதில் வந்து நான் ஒரு பகுதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டே ஒர்க் பண்ணேன். இது அரசியல் படம் தான். இது மக்கள் அரசியலை பேசின படம். இந்த படைப்பு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு எது வேணாலும் நம்ம செய்யலாம். நான்லாம் அழுதுகிட்டே இருந்தேன். சட்டசபையில் இதை வந்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மந்திரிகளை அழைங்க, ஒரு இதுக்கு இங்கே போடுங்க, ஏன்னா பார்க்க வேண்டிய அவங்க தான். சர்க்காரு இந்தியாவை வித்து தின்னும் கார்பரேட் அதுக்கு பாரு. உழவழிஞ்சு போன பின்னே பொனங்களதான் நீங்க ஆளணும். உங்க மேக்கின் இந்தியாவில் சோத்துக்கு தான் சாகணும். மாட்டை காப்பாத்தும் ஐயாவே, மண்ணை எப்ப காப்பீங்க, மனுஷனை எப்ப காப்பீங்க, மனுஷனை எப்ப காப்பீங்க. ஒரு 24 மணி நேரம் தான் ஒரு செய்திக்கான ஆயுள்னு இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது ஒரு விவசாயியோட இறப்பும் அப்படி தான் போயிடும். 250 பேர் என்ன இன்னும் 500 பேர் 1000 பேர் சேர்த்தா கூட அப்படி தான் போகும். இதிலாட்டி அது அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து ஏமாற்றி டைவர்ட் பண்ணி சிதறடித்து ரொம்ப அழகாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. போராடுற முறையிலையும் புதிய மாற்றங்கள் வரணும்னு ஆசைப்படுறேன். தூக்குல தொங்குறான் விவசாயி, எதுக்குடா உங்களுக்கு நாற்காலி. தூக்குல தொங்குறான் விவசாயி, எதுக்குடா உங்களுக்கு நாற்காலி.